ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபர்க் அகாடமி. நான் உங்கள் பாலா பேசுகிறேன். இன்றைக்கி தமிழ் ஃபுல் மாடல் எக்ஸாம் ஒன்று பார்ப்போம். இந்த கொஸ்டின் பேப்பர் குரூப் 2 2022 நடந்த தமிழ் 100 கொஸ்டின் பார்ப்போம். 100 கொஸ்டினுக்கு நீங்கள் எவ்வளோ கொஸ்டின் கரெக்ட் அப்படிங்கிறது இந்த வீடியோ முழுமையாக பார்த்துட்டு கமெண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஓகே, இது இந்த கொஸ்டின் பேப்பர் குரூப் 2 2022. ஓகேவா? இதோட முதல் கேள்வி பாருங்கள். விழலுக்கு இறைத்த நீர் போல இவ்வுவமை விளக்கும் பொருள் யாது? ஆன்சர் என்னது? விழலுக்கு இறைத்த நீர் போல அப்படிங்கிறது ஒரு பயனற்ற செயல். அடுத்த ரெண்டாவது கொஸ்டின், ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்தெழுதுக. மடை திறந்த வெள்ளம் போல. ஃபர்ஸ்ட் விழலுக்கு இறைத்த நீர் போலன்னு பார்த்தோம், அது பயனற்ற செயல். மடை திறந்த வெள்ளம் போல அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதோடைய ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா தடையின்றி மிகுதியாய். ஓகேவா? தடையின்றி மிகுதியாய். அடுத்தது, கவிதாவால் உரை படிக்கப்பட்டது. இது எவ்வகை வாக்கியம்? கவிதாவால் உரை படிக்கப்பட்டது எவ்வகை வாக்கியம்? ஆன்சர் செயப்பாட்டு வினை வாக்கியம். அடுத்தது, பாண்டியர்களின் கப்பற்படை தளம். இந்த கொஸ்டின் 6th 2018 எடிஷன் புக்கில் தான் இருக்கும். இல்லைன்னா நீங்கள் பேசிக்காக படிச்சிருந்தாலே தெரியும். பாண்டியர்களின் கப்பற்படை தளம். ஆன்சர் என்னது? கொற்கை. தன்மணல் இலக்கண குறிப்பு தருக. ஆன்சர் தன்மணல் அப்படிங்கிறது பண்புத்தொகை. அடுத்த ஒரு பொறுத்துக. இடுகுறி பொதுப்பேர், இடுகுறி சிறப்பு பேர், காரண பொதுப்பேர், காரண சிறப்பு பேர். இதை பொறுத்துங்க. பொருத்தி ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க. இதோடைய ஆன்சர் பார்த்தீங்கன்னா இடுகுறி பொதுப்பேருங்கிறது காடு 3, இடுகுறி சிறப்பு பேருங்கிறது பனை 4, காரண பொது பேருங்கிறது பறவை 2, அண்ட் காரண சிறப்பு பேருங்கிறது மரங்கொத்தி 3 4 2 1. ஆன்சருங்கிறது ஆப்ஷன் சி 3 4 2 1. பண்பு பேர் இடம்பெற்ற தொடரை கண்டறிக. பண்பு பேர் இடம்பெற்ற தொடரை கண்டறிக. பாரதம் எங்கள் தேசம். தமிழ் இலக்கிய வளம் உடையது. உயிர்களிடத்தில் அன்பு காட்டு. நீர்நிலைகளை பாதுகாக்க வேண்டும். இதில் பண்பு பெயர் எங்க பயின்று வந்துள்ளதுன்ட்டு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா உயிர்களிடத்தில் அன்பு காட்டு தான் பண்பு பெயர். அடுத்தது, சரியான வரிசைப்படுத்தி சொற்றொடர் ஆக்குக. கடல் அலையின் வேகம் மிக இன்று அதிகமாக உள்ளது. இந்த இதை சரியா வரிசைப்படுத்துக. ஒரு சொற்றொடரை உருவாக்கணும் வரிசைப்படுத்தி. ஆன்சர் இன்று கடல் அலையின் வேகம் மிக அதிகமாக உள்ளது. அடுத்தது, சென்றான் அப்படிங்கிறதோட வேர் சொல். ஆன்சர் சென்றான் அப்படிங்கிறதோட வேர் சொல் என்னது? செல். இகழ்ந்தனர் அப்படிங்கிறதோட சொல்லோடைய வேர் சொல் என்ன? ஆன்சர் ஈகல். மீ எனும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் யாது? மீ எனும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் யாது? மீனா மேலே. நா எனும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குள்ள பொருளை கண்டறிக. நா அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா நாவு. ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்வு செய்க. அறை அறை. ஆன்சர் இந்த அறை அப்படிங்கிறது என்னன்னா பாதியை குறிக்கும். இந்த அறைங்கிறது அறைதலை குறிக்கும். ஆன்சர் ஆப்ஷன் பி. அறுவடை திருநாளுக்கு பொருந்தாத சொல்.
ஆன்சர் வந்து அறுவடை திருநாளுக்கு பொருந்தாத சொல் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா போகி. போகிக்கும் அறுவடை திருநாளுக்கு சம்மந்தம் கிடையாது. இந்த மூணுமே வந்து கரெக்டு. பொருத்தமான வினைமரபை தேர்வு செய்க. பொருந்தா வினைமரபை. ஓகேவா? பொருந்தா வினைமரபை கண்டறிக. அம்பு எய்தார், ஆடை நெய்தார், முறுக்கு உண்டார், தண்ணீர் குடித்தார். இதுல வந்து பொருந்தா வினைமரபு வந்து எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி, முறுக்கு உண்டார் கிடையாது, முறுக்கு தின்றார்னு வரும். ஓகேவா? அதனால 15க்கு வந்து முறுக்கு உண்டாருங்கிறது தப்பு. எதிர் சொல் தருக. மேதை அப்படிங்கிறதோட எதிர்ச்சொல். ஆன்சர் மேதைன்னு என்னது? எதிர்ச்சொல் பேதை. புனையினும் புல்லினும் நட்பு. இதில் புல் என்பதற்கு பொருத்தமான எதிர்ச்சொல்லை தேர்வு செய்க. ஃபர்ஸ்ட் இதில் புல்லுன்னா என்னென்று மீனிங் தெரியணும். அதுக்கப்புறம் அதோடைய ஆப்போசிட் வேர்டை வந்து தேர்வு செய்யணும். ஆன்சர் வந்து மேலான. புத்துயிர் ஓட்டி பிரித்தெழுதுக. ஆன்சர் வந்து என்னது? புதுமை கூட்டல் உயிர் கூட்டல் ஊட்டி. இதான் வந்து புத்துயிர் ஊட்டி. ஆகாய தாமரை அதோட மீனிங். ஆன்சர் வந்து ஆகாய தாமரை அப்படிங்கிறது இல்லாத ஒன்று. எண்ணி துணிக கருமம். இதுல கருமம் என்பதன் பொருள். ஆன்சர் கர்மம் அப்படிங்கிறதோட பொருள் வந்து செயல். சைவ சமய குறவர்களுடைய எண்ணிக்கை எத்தனை? ஆன்சர் சைவ சமய குறவர்கள் வந்து எத்தனை? 4 பேர். அடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க திருநாவுக்கரசரை பற்றி. இதை படிப்போம். திருநாவுக்கரசர் பிறந்த ஊர் திருமுனைப்பாடி, திருவாமூர். திருஞான சம்பந்தரால் அப்பர் என அழைக்கப்படுகிறார். தாண்டக வேந்தர் என அழைக்கப்படுபவர் அப்பர். ஆளுடைய அரசு வாகீசர் என அழைக்கப்படுபவர் நாவுக்கரசர். இதுல வந்து எதெல்லாம் வந்து சரி? ஆன்சர் பார்த்தீங்கன்னா அனைத்தும் வந்து சரி. பாரத தாயின் அடிமை துயரத்தை விளக்கும் பாரதியாரின் குரல். பாரத தாயின் அடிமை துயரத்தை விளக்கும் பாரதியாரின் குரல். ஆன்சர் வந்து பாஞ்சாலி சபதம். அழகிய சொக்கநாதர் பிறந்த ஊர். ஆன்சர் அழகிய சொக்கநாதர் பிறந்த ஊர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா தச்சநல்லூர். வியாசர் பாரதத்தை தழுவி எழுதப்பட்ட நூல். ஆன்சர் வந்து என்னது? வியாசர் பாரதத்தை தழுவி எழுதப்பட்ட நூல் வந்து பாஞ்சாலி சபதம். காவடி சிந்துவின் தந்தை. இந்த கொஸ்டின் வந்து எல்லா கொஸ்டின் பேப்பர்லையும் இருக்கும். காவடி சிந்தின் தந்தை. ஆன்சர் யாரு? சென்னிக்குளம் அண்ணாமலையார். குறுந்தொகையின் அடிவரையறை. தண்டமில் ஆசான் என்று இளங்கோவடிகள் யாரை பாராட்டுகிறார்? குறுந்தொகையோட அடிவரையறை தண்டமில் ஆசான் என்று இளங்கோவடிகள் யாரை பாராட்டுகிறார்? ஆன்சர் குறுந்தொகையோட அடிவரையறை 4 to 8. தண்டமில் ஆசான் அப்படின்ட்டு இளங்கோவடிகள் சீத்தலை சாத்தனாரை வந்து பாராட்டுகிறார். பொருத்தமான அருஞ்சொல் பொருள் கூறுக. இல்ல சரியானது எதுன்னு கேட்கிறாங்க. வெறுக்கை, நெய்பவர், பாசவர், வெற்றிலை விற்போர், ஓசுனர், செல்வம், காருகர், எண்ணெய் விற்பவர். இல்ல வந்து சரியானது வந்து எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சரியானது பாசவர் அப்படிங்கிறது வெற்றிலை விற்போர். இது மட்டும் சரி. அடுத்தது பொன்னும் துகிரும் முத்தும் மன்னிய மாமலை பயந்த காமரும் மணியும் என தொடங்கும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் வந்து எது? ஆன்சர் வந்து புறநானூறு. கீழே கீழே காண்பனவற்றுள் பொருத்தம் இல்லாததை கண்டுபிடிக்க. என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க? நற்றிணை, பரிபாடல், கலித்தொகை, 10 பாட்டு. இதுல பொருத்தம் இல்லாதது வந்து எது?
ஆன்சர் வந்து என்னது? 10 பாட்டு. கல்வி அழகே அழகு என்றும் கல்வி கரையில கற்பவர் நாட்சில என்று கூறும் நூல். இந்த மாதிரி ஒரு 2-3 ஸ்டேட்மெண்ட் உண்டு, நல்லா வந்து படிச்சு வச்சுக்கோங்க. ஆன்சர் வந்து இதற்கு நாலடியார். பொன் திறந்து கொண்டு புகாவாக நல்கினாள். பழமொழி 400ல் புகாவா அப்படிங்கிறதோடைய பொருள் வந்து என்ன? ஆன்சர் வந்து புகாவாகனா உணவு, புகாவா. முதுமொழி காஞ்சி என்ற நூலுக்கு வழங்கப்படும் வேறு பெயர். ஆன்சர் வந்து அறவுரை கோவை. பொம்மல் என்பதன் பொருள். பொம்மல் அப்படிங்கிறது என்னதுன்னா சோறு. திருக்குறள் மூலத்தை முதலில் அச்சிட்டவர். ஆன்சர் வந்து திருக்குறள் மூலத்தை முதலில் அச்சிட்டவர் வந்து பார்த்தீங்கன்னா தஞ்சை ஞானப்பிரகாசர். அடுத்தது ஓடியினிலே ஊறுகின்ற தீஞ்சுவை தண்ணீரை உகந்த தண்ணீர் இடை மலர்ந்த உகந்த மணமலரே என்று இறைவனின் திருவடிகளை பாடியவர். இது புக்கு பின்னாடி வரும்னு நினைக்கிறேன். ஆன்சர் வந்து ராமலிங்க அடிகள். பாடல் அறிந்து பொறுத்துக. காலை மாலை உலாவினோவின் மீதூன் விரும்பேல் திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார் மருந்தென வேண்டாமாம் யாக்கைக்கு. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா காலை மாலை உலாவினோம். காலை மாலையில் வாக்கிங் போகிறவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. கவிமணி தேசிய விநாயகனர் சொல்லியிருப்பாரு. 4 மீதூன் விரும்பேல் அது வந்து ஔவையார் சொன்னது. திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார் இது திருமூலர் சொன்னது. மருந்தென வேண்டாம் யாக்கைக்கு இது திருவள்ளுவர் சொன்னது. ஸோ ஆன்சர் வந்து 3 4 1 2 3 எங்க இருக்கு? 4 1 2 3. ஆன்சர் ஆப்ஷன் சி. ரோமாரியருக்கும் தமிழருக்கும் இடையே நடந்த வணிக தொடர்பை உறுதிப்படுத்தும் அகழாய்வு நடந்த இடம். ஆன்சர் வந்து அரிக்கமேடு. ஆரப்பாளையம் ராசபாளையம் என்று ஊர் பெயர்களுடன் பாளையத்தை சேர்த்து வழங்கிய மன்னர்கள். ஆன்சர் யாரு? நாயக்கர்கள். காமராசரை கல்வி கண் திறந்தவர் என மனதார பாராட்டியவர் யார்? ஆன்சர் வந்து தந்தை பெரியார் தான் வந்து கல்வி கண் திறந்தவர் மனதார பாராட்டியிருப்பாரு. வீரமாமுனிவர் தமிழ் எழுத்துக்களின் எவ்வடிவத்தை திருத்தி எழுத்து சீர்திருத்தம் மேற்கொண்டார்? ஆன்சர் வந்து வரி வடிவம். துரை மாணிக்கம் என்பது யாருடைய இயற்பெயர்? துரை மாணிக்கம் அப்படிங்கிறது யாருடைய இயற்பெயர்? பாவலரு பெருஞ்சித்திரனார். திராவிடர் என்ற சொல்லை இடைக்காலத்தில் முதலாக குறிப்பிட்டவர்? ஆன்சர் வந்து குமரியிலப்பட்டர். சமண மதத்தில் சில சிற்பங்கள் டேஸ் உடையனவாக காணப்படுகின்றன. ஆன்சர் வந்து அளவுக்கு மீறிய உயரமும் பருமனும். சிறுகதையோட ஆசிரியர் பொறுத்துக. உண்மை சுடும், வண்ணதாசன், கலைக்க முடியாத ஒப்பனைகள், புவியரசு, பாலைப்புறா, ஜெயகாந்தன், இரவின் அறுவடை, சு சமுத்திரம். இதை வந்து பொறுத்துங்க. ஆன்சர் உண்மை சுடும் அப்படிங்கிறது யாரு? ஜெயகாந்தன். கலைக்க முடியாத ஒப்பனைகள் வந்து வண்ணதாசன். பாலைப்புறா சு சமுத்திரம். இரவின் அறுவடைங்கிறது புவியரசு. 3 1 4 2. ஆன்சர் ஆப்ஷன் பி 3 1 4 2.
தமிழ் பல்கலைக்கழகத்தின் தமிழெண்ணெய் விருது பெற்றவர் யார்? தமிழ் பல்கலைக்கழகத்தின் தமிழெண்ணெய் விருது பெற்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அப்துல் ரகுமான். வாணிதாசன் அவர்களுக்கு பிரெஞ்சு அரசு கொடுத்த விருது. ஆன்சர் வந்து என்னது? செவாலியர் விருது. திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்டப்படுபவர். ஆன்சர் வந்து முடியரசன். தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராக விளங்கியவர். ஆன்சர் வந்து யாரு? வே ராமலிங்கனார். தண்ணீர் டேஸ் ஆனாலும் நெருப்பை அணைக்கும். ஆன்சர் வந்து தண்ணீர் வெந்நீர் ஆனாலும் நெருப்பை அணைக்கும். கார்த்திகை மாசம் டேஸ் கண்ட மாதிரி. ஆன்சர் வந்து கார்த்திகை மாதம் வந்து பிறை கண்ட மாதிரி. கடிந்த கடிந்தோரார் செய்தாருக்கு அவைதாம் முடிந்தாலும் பிழை தரும் இணை மோனையை கண்டறிக. மோனைனா முதல் எழுத்து ஒன்றி வருவது. இதுல இணை மோனை வந்து என்னது? கடிந்த கடிந்தாரோர். ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. எதுகையினை கண்டறிக. சிறங்கி பேரம் என திரை கங்கையின் மருந்து தோன்றும் நகருரை வாழ்க்கையன். ஆன்சர் வந்து எதுகைன்னா ரெண்டாவது எழுத்து ஒன்று வருது. சிறுங்கி மருந்து. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. தென்னை மரத்துக்கு கிளைகள் இல்லை. ஆன்சர் வந்து செய்தி தொடர். ஆனால் இதுக்கு வந்து ஃபைனல் ஆன்சர் கீழே வந்து சி அண்டு இது எதிர்மறை தொடர்னு கொடுத்துருந்தாலும் கரெக்டுன்னு சொன்ன மாதிரி இருக்கு. ஓகேவா? நான் சொல்லக்கூடிய எல்லா ஆன்சருமே வந்து இவங்க கொடுத்துருக்குது ஆன்சர். இதற்கப்புறம் ஒரு ஆன்சர் வந்து மாற்றிருப்பாங்க. ஒரு 3 to 4 கொஸ்டினுக்கு வந்து இந்த சியும் பியும் ரைட்டு அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் வந்து நம்ம ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் தேடி கண்டுபிடிச்சி சொல்வது கடினம். அதனால் இருக்குது. ஒரு சில டவுட்ஸ் நீங்கள் கேட்குறீங்க, அதை நீங்கள் கொஞ்சம் கிளாரிஃபை வந்து பண்ணிக்கோங்க. ஓகேவா? நான் சொல்கிறது கரெக்டு தான், நீங்கள் நினைக்கிறதும் கரெக்டாக தான் இருக்கும். ஏதாவது ஒரு கொஸ்டின் பேரில் 3 கொஸ்டினுக்கு இருக்கும். எளிதில் பொருள் விளங்கும்படி அமைந்த சொற்கள் ஏர் சொற்கள் எனப்படும். விடைக்கேற்ற வினா அமைக்க. ஏர்ச்சொல் என்பது யாது? அவ்வளோதான். இருங்க ஒரு நிமிஷம், ஏதாட்டும் கொஸ்டினை விட்ட மாதிரியே இருக்கு. ஓகே, அடுத்த கொஸ்டின் 57. தீயெழுக்கம் என்றும் இடும்பை தரும். விடைக்கேற்ற வினா அமைக்க. ஆன்சர் வந்து என்றும் இடும்பை தருவது எது? கலங்காது என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு. கலங்காது அப்படிங்கிறது என்னது? எதிர்மறை வினையச்சம். பொருள் பெயர் இடப்பெயர் காலப்பெயர் சினப்பெயர் பொறுத்துக. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பொருள் பெயர் அப்படிங்கிறது வந்து பொருளை குறிக்கக்கூடியது. நாற்காலி புத்தகம். இடப்பெயர் அப்படிங்கிறது வேலூர் நாமக்கல் இடப்பெயர். காலப்பெயர் அப்படிங்கிறது மாலை இரவு, இது காலப்பெயர். அண்ட் சினப்பெயருங்கிறது உடல் உறுப்புகள் முகம் கை. 3 4 1 2. ஆன்சர் 3 4 1 2 ஆப்ஷன் பிங்கிறது சரி. தகர வரிசை சொற்களை அகர வரிசையில் எழுதுக. ஒன்றும் கிடையாது, தேத்தா தீத்தி அந்த வரிசையில் எழுதணும். அப்போ இதோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா தங்கம் தேத்தா தீத்தி தீ தூ. இது வந்து சரி. ஆன்சர் ஆப்ஷன் டி. சரியான அகர வரிசையை தேர்ந்தெடுத்து எழுதுக. இதோடைய ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா உளவு. உ ஏ ஏ அதுக்கப்புறம் வந்து மா வருது. ஓகேவா? உளவு ஏறு அதுக்கப்புறம் இது.
மண் வந்து ஃபர்ஸ்ட் வராது, ஏருக்கு முன் உழவுக்கு முன்னாடி. அப்போ இது கிடையாது. இதுதான் ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. நட எனும் வேர் சொல்லின் வினைமுற்றை தேர்ந்தெடு. ஆன்சர் நட அப்படிங்கிறதோட வினைமுற்று வந்து நடந்தான். சான்றோர் ஓகே, சான்றோர் பாலர் ஆப சாலார் சாலார் பாலர் ஆகுபவே. இப்பாடல் அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் வந்து எது? ஆன்சர் வந்து என்னது? புறநானூறு. மேக்சிமம் இந்த புறநானூற்றோட பாடல் வரிகள் தான் கேட்பாங்க. அதனால கொஞ்சம் புறநானூறு தெரிலன்னா புறநானூறுன்னு போட்டு விட்டுட்டு வந்துருங்க. பொருந்தாத சொல்லை கண்டறிக. ஆன்சர் வந்து மணிப்பூர், இல்லை ஓல்டு புக்கில் உள்ளது. வேல்வெண்ட் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய ஆங்கில சொல்லுக்கான தமிழ் சொல். விண்டு, வெல்வெண்டுனா என்னது? சுழல் காற்று. பின்வரும் தொடரில் உள்ள பிழைகளை திருத்தி எழுதுக. மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அல்லை. திருத்தி எழுதணும். ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அன்று. அடுத்து எருது வந்து என்ன பண்ணும்? எருது டேஷ். ஆன்சர் எருது எக்காலமிடும். அங்கை சரியாக பிரிக்கும். அங்கையை வந்து பிரித்தெழுதுகன்னு இருக்காங்கப்பா. அங்கை அப்படிங்கிறது எப்படி பிரியும்னா அகம் கூட்டல் கை. ஆன்சர் ஆப்ஷன் பி. வலுவு சொற்கள் அற்ற தொடர் வந்து எது? இந்த கொஸ்டின்ல ஒரு 100 டைம் கேட்டிருப்பானுங்க. ஆன்சர் வந்து வலப்பக்க சுவரில் எழுதாதே. ஆப்ஷன் பி. சுவர்னா இந்த ரா தானே வரும், சுவர். அப்போ இதுதான் வரும். ஓகேவா? மீதி எல்லாம் பாருங்க வேற ரா வரும். அப்போ வலப்பக்க சுவரில் எழுதாதே, இதுதான் ஆன்சர் ஆப்ஷன் பி. பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ என சேக்கிலார் பெருமானை புகழ்ந்து உரைத்தவர். இந்த கொஸ்டின் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். யான் பெற்ற இன்பம் பெருகுக இவ்வையகம் என்று பாடியவர். ஆன்சர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாரதியாரா பாரதாசன நினைப்போம். ஆன்சர் வந்து திருமூலர். 71க்கு ஆன்சர் வந்து திருமூலர். அடுத்தது, நந்தவனத்தில் ஒரு ஆண்டி அவன் 4 மாதமாய் குயவனை வேண்டி எனும் பாடலை பாடிய சித்தர் யார்? ஆன்சர் வந்து நந்தவனத்தில் ஒரு ஆண்டி, கடுவெளி சித்தர். சித்தர்களில் ஆதி சித்தர் யார்? ஆன்சர் திருமூலர். எழுதப்படாத பாடல் டேஸ் எனப்படுகிறது? எழுதப்படாத பாடல் வந்து என்னது? நாட்டுப்புற பாடல். குறவஞ்சி என்பது குறவஞ்சிங்கிறது என்னது? சிற்றிலக்கிய நூல்களில் ஒன்று. தமிழ் வீடு தூதுவின் பாட்டுடை தலைவன். தமிழ் வீடு தூதோட பாட்டுடை தலைவன் வந்து மதுரை சொக்கநாதர். வீரமாமுனிவர் இயற்றிய நூல்? ஆன்சர் வந்து தேம்பாவணி. மடல் ஏறுதல் எனும் துறையை பயன்படுத்தி ஆழ்வார் யார்? மடல் ஏறுதல் அப்படிங்கிறத பயன்படுத்திய ஆழ்வார் வந்து திருமங்கை ஆழ்வார். தேம்பாவணியின் பாட்டுடை தலைவன்? ஆன்சர் வந்து சுசீமா முனிவர். அகநானூறு பற்றிய கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானது? அகநானூறு 8 தொகை நூல்கள் ஒன்று, நெடுந்தொகை அப்படிங்கிறாங்க 10 பாட்டு நூல்களில் ஒன்று, புலவர் பலரால் 400 பாடல்களை கொண்டது. இதுல எதெல்லாம் வந்து சரி?
ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 8 தொகை நூல் சரி, 10 பாட்டு கிடையாது. அப்போ 1 to 4 சரி. ஆன்சர் ஆப்ஷன் பி 1 to 4. கம்பர் தாம் இயற்றிய நூலுக்கு இட்ட பெயர். ஆன்சர் வந்து என்னது? ராமாவதாரம். கம்பராமாயணத்தில் 1000 அம்பிக்கு நாயகன் என குறிப்பிடுபவர் யார்? ஆன்சர் வந்து குகன். இதெல்லாம் ஓல்டு புக்கு, இந்த கண்டென்ட்லாம். மையோ மகரதமோ மறிக்கடலோ மலைமுகிலோ ஐயோ இவன் வடி என்பதோர் அழியா அழகுடையான் என்று வர்ணித்தவர். இது கம்பராமாயணத்தில் உள்ளதுதான், கம்பர். இவர் எனக்கு தெரிஞ்ச ராமனை பற்றி பாடுவார்னு நினைக்கிறேன். பொதுமறையான திருக்குறளில் இல்லாது இல்லை என்று திருக்குறளை போற்றி புகழ்ந்தவர் யார்? இது 10th புக்கில் வரும் இந்த கண்டென்ட். ஆன்சர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பாரதி. ஓல்டு புக், பாரதிதாசன். ஆசியாவிலே மிக பழமையான நூலகம் என்று புகழுக்குரிய நூலகத்தை குறிப்பிடுக. ஆன்சர் வந்து ஆசியாவிலே மிக பழமையான நூலகம் அப்படிங்கிறது தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம். அடுத்தது, கம்பராமாயணத்தில் ராமனிடம் உன்னை விட பரதன் நல்லவன், நிறை குணத்தவன், குறைவில்லாதவன் என புகழ்ந்தவர். ஆன்சர் வந்து கோசலை. ராமலிங்க அடிகளரது சிந்தனைகளின் ஊற்றுக்களமாக இருந்த இடம். ராமலிங்க அடிகளோட சிந்தனையோடைய ஊற்றுக்களமாக இருந்த இடம் எதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் வந்து கந்தக்கோட்டம். சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி. ஆன்சர் வந்து டாக்டர் முத்துலட்சுமி. சென்னை மாநகராட்சியின் முதல் துணை மேயர். இதுவும் யாரு? டாக்டர் முத்துலட்சுமி, அவங்க தான். திணையளவு போதா சிறுபுல் நீர் எனும் அறிவியல் அணுகுமுறை பாடலை இயற்றியவரை காண்க. யார் இயற்றினா? திணையளவு போதா சிறுபுல் நீர்ன்ட்டு கபிலர். கல் தோன்றி மன்று தோன்றா காலத்து முன் தோன்றிய மூத்த குடி. நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா கல் தோன்றி மண் தோன்றா காலத்து வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி. இது வந்து புறப்பொருள் வெண்பா மாலையில சொல்லியிருக்காங்க. தற்போது மதுரை என்று அழைக்கப்படும் ஊர் கல்வெட்டுகளில் எவ்வாறு காணப்படுகிறது? மதுரை அப்படிங்கிறது கல்வெட்டுக்கள்ல எப்படி காணப்படுகிறது? மதிரை அப்படின்ட்டு காணப்படுகிறது. உலக தமிழர்களிடையே தமிழ் உணர்வை உருவாக்கிய பெருஞ்சித்திரனாரின் இதழ்கள். பெருஞ்சித்திரனாரோட இதழ்கள் வந்து இதெல்லாம் தென்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம். ஊவேசா பற்றிய கருத்துக்கள். ஊவேசாவுடைய இயற்பெயர் வந்து வேங்கட ரத்தினம். ஆசிரியர் பேர் வந்து மீனாட்சி சுந்தரம். குறிஞ்சிப்பாட்டு ஓலைச்சுவடியை அச்சில் பைத்தார். ஊவேசா 3ஆம் தமிழ் சங்கத்தின் தலைவர். எல்லாம் சரிதான் நினைக்கிறேன். இல்லை, 3 மட்டும் தவறு. ஆன்சர் வந்து 1,2 வந்து சரி. சி.வே. தாமோதரனார் திராவிட சாஸ்திரி என்று அழைக்கப்படுபவர். ஆன்சர் வந்து திராவிட சாஸ்திரி அப்படின்னு அழைக்கப்படுபவர் யாருன்னா பரிதிமாற் கலைஞர். எல்லாம் ஓல்டு புக்கு தான், நிறைய கொஸ்டின். நாடகம் அதன் விளக்கம் வகைகள். நாடகம் அதன் விளக்கம் வகைகள், எழுதப்பட வேண்டிய முறைகள், நடிப்புக்குரிய இலக்கணம், நடிப்பவர்களுக்குரிய இலக்கணம் ஆகியவற்றை நாடகவியல் அப்படின்ட்டு நூலை எழுதியவர் யார்? ஆன்சர் நாடகவியல் அப்படின்னு நூலை எழுதியவர் வந்து பரிதிமாற் கலைஞர். அடுத்த சிறுகதை அதோட ஆசிரியரை பொறுத்துக்கன்னு கொடுத்துருக்காங்க. பாருங்க, பார்த்துட்டு சொல்லுங்க ஆன்சர். இதற்கான ஆன்சர் வந்து 3142. தேவ ததும்பி டேஸ் ஆற்றத்துக்குரிய இசைக்கருவி.
தேவ துதும்பி அப்படிங்கிறது தேவராட்டத்தினுடையது. பாரதியாரின் கடிதங்கள் எனும் நூல் பாரதியாரின் கடிதங்கள் எனும் நூலை பதித்தவர் யார்? பதித்தவர் பத்மநாபன். தலைமை உன்னை தேடிக்கொண்டு வந்தால் வரட்டும், நீ அதை தேடிக்கொண்டு போய் அலையாதே என்று வலியுறுத்தும் அறிஞர் யார்? தலைமை உங்ககிட்ட வந்தால் வரட்டும், நீ அதை தேடிட்டு போவாத அப்படின்னு சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா மூவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் 100 கொஸ்டினில் எவ்வளோ கொஸ்டின் கரெக்ட் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். வேறு ஒரு வீடியோன்னு சந்திப்போம். பை.